எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். ரைட் நவ் நிஃப்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 129 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே ஒரு 100 பாயிண்ட்க்கு மேல கேப் அப் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஆல் டைம் ஹைல ரைட் நவ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் டபுள் டாப் ரீஜன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா நியூஸ் மார்க்கெட்ட ரன் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, யுஎஸ் ஃபெட்டும் சரி, இந்தியால ஆர்பிஐயும் சரி, இன்ட்ரஸ்ட் ரேட்ட குறைப்பாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் உடைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்னால மார்க்கெட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டபுள் டாப்ன்றதுனால மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா கன்டின்யூ ஆகுமா? இத வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டைம் ஃப்ரேம ரெடியூஸ் பண்ணி இன் டெப்த்தா அனலைஸ் பண்ணுவோம். லெட்ஸ் வி சி. ஓகே. நான் இப்ப வச்சிருக்கிறது வந்து ஹவர்லில வச்சிருக்கிறேன். நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் என்டையர்லி இந்த ஒரு சைட்வேஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டா தான் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய வே ஆஃப் ட்ரேடிங் வந்து நல்லா ரைஸ் ஆகுது. அகைன் கம்ப்ளீட்லி ஃபால். அகைன் கம்ப்ளீட்லி ரைஸ். இந்த மாரி ஹைலி ஃப்ளக்சுவேஷனா இருக்கு. பட் ரைட் நோ இந்த இடத்துல பாருங்க. ரைட் நோ இங்கேயும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாரி ஃபார்ம் ஆகுதா? சி அப்போ இந்த ரீஜன் வந்து ஒரு டபுள் டாப் லைக் ஒரு ட்ரிபிள் டாப் ரீஜன் மாரி ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ நிஃப்டி ஈவன் கேப் அப் ஆனா கூட 26,310க்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனா தான் அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ராலி அடுத்த வாரம் இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மண்டே இட் ஷுட் பி க்ளோஸ் 26,310. இதுக்கு மேல பிரேக் அவுட் வந்து நடக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இந்த ஷார்ட் டேர்மா ஒரு கப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கப்புடைய பாட்டம் அதாவது 26,160ங்கிறது சப்போர்ட்டாவும் 26,310ங்கிறது ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து ஹை பிட்ச்ல இந்த அளவுக்கு ரைஸ் ஆச்சு. லாஸ்ட் வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. இந்த ரைஸ் ஆகும்போது கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல நான் வந்து டெலிகிராம் சேனல்ல ஒரு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணேன். 26,300, 310 இதுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து டபுள் டாப் ரீஜன்ல ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகுது. ஸோ இங்க இருந்து கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து அலர்ட் வந்து போஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். கரெக்ட்டா நிஃப்டி வந்து 26,310 தான் ஹை. அங்கிருந்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆச்சு. ஒரு டெக்னிக்கலா வந்து கணிக்கும்போது, இந்த இடத்துல எங்க நியூஸ் வருமா? நெகட்டிவ் நியூஸ் வருமான்லாம் நமக்கு தெரியாது. டெக்னிக்கலா 26,310 தான் ரெசிஸ்டன்ஸ். அப்ப அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் கீழ ஃபால் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு, கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது 26,142 இந்த பாயிண்ட் லோ. நம்ம சப்போர்ட் வந்து கணிச்சு போட்டிருந்தது. 26,140 தான் சப்போர்ட்டு. கரெக்ட்டா அவ்ளோ தூரம் ஃபால் ஆன மார்க்கெட்டு 26,142ல இருந்து ரிவர்சல் ஆகுது. இப்போ வரைக்கும் ரிவர்சல் ஆயிட்டு தான் இருக்குது. ஃப்ரைடேவும் ரிவர்சல் ஆச்சு. அகைன் இப்போ வரைக்கும் ஒரு கேப் அப்ல தான் இருக்குது. இந்த அளவுக்கு அக்யூரேட்டா வேவ் அனாலிசிஸ்ல கணிக்க முடியும். நீங்க பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட் இதுலலாம் வந்து ஒரு 10% ஆஃப் தி மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட கணிக்க முடியும். பட் என்ட்ரி, எக்ஸிட் பேஸ்ட் ஆன் என்ட்ரி, எக்ஸிட்ட வந்து நம்ம வேவ் அனாலிசிஸ்ல கணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த ரீஜன் 26,310, 26,140 இந்த ரீஜனுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதுக்கு எபோவ்ல 26,310க்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஷார்ட் டெர்ம்ல வீக்லில பொறுத்தளவுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டல்ல பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அகைன் அப்சைட்ல 26,500 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,400, 26,550 வரைக்கும் இந்த வாரம் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் நீங்களும் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் அதாவது ஆஃப்டர் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிட்டு இத பாருங்க. இந்த சேனல் வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு கன்சால்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் அத ரீடெஸ்ட் எடுத்து திரும்பி மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுது. இப்போ லாஸ்ட் வீக் கூட இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி இப்போ ஃப்ரைடே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 மினிட்ஸ்ல பாருங்க.
ஃப்ரைடே கூட இதுல நான் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கம்ப்ளீட்டா மார்க்கெட் வந்து வித்தின் இந்த சேனல்குள்ள ட்ரேட் ஆகுதா? இந்த ட்ரெண்டுக்குள்ள ட்ரேட் ஆகுதா? ஒவ்வொரு டைமும் இந்த ரீஜன டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து புல் பேக் எடுக்குது. இப்ப இதுலயே வந்து பாருங்க, இங்க இருந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா? இதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸ்டூடண்ட் குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கிருந்து கிராஜுவலா மார்க்கெட் கீழ ஃபால் ஆனா கூட, ஓவரால் ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகல. அப்ப இதுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே நிஃப்டி வந்து பாசிட்டிவ் தான். இந்த ட்ரெண்ட் அப் சைடு வந்து வொர்க் அவுட் ஆகும். ஓகே. அப் சைடு வொர்க் அவுட் ஆகும். டுவர்ட்ஸ் இந்த ரீஜன் வரைக்குமே அப் சைட்ல வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப் சைட்ல மினிமம் வந்து 50 60,100 60,000 வரைக்கும் வந்து டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகும். டைரக்ட் லைவ் கிளாஸும் டிசம்பர் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதில கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாரி தான் பேட்டர்ன் இருக்கும். சென்செக்ஸ்லயும் டபுள் டாப் ரீஜன்ல ட்ரேட் ஆகுது. அதே நேரம் ஷார்ட் டெர்ம்ல ஒரு இன்ட்ராடேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுலயுமே நம்ம கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல அப்சைட் ஆல் டைம் ஹை 86,000க்கு மேல ஒரு பிரேக் அவுட் வந்து குடுக்கணும். இதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஈக்குவலா அப்படியே தூக்கி மேல போடுங்க. இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா ரியாக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஓகே. மார்க்கெட் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ஃப்ரீக்வென்ட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். நம்ம எந்த இதுல போனாலும் ஏதாச்சும் ஒரு ரோட்ல தான் போவோம் இல்லையா? இப்ப நீங்க வந்து சென்னை டூ மதுரை போனாலும் சரி, சென்னை டூ திருச்சி போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ரோடு வழியா தான் போகும். ஈவன் சென்னை டூ திருவள்ளூர் போனாலும் சரி, வாட்டெவர் ஏதாச்சும் ஒரு ரோடு வழியா தான் போகும். அது மாரி மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் போனாலும் சரி, சைட்வேஸ்ல போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான், பேட்டர்ன பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து பெரும்பாலான நேரங்கள்ல இருக்கும். ஸோ, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆகுது. அதாவது 1,28,500 வரைக்கும் திரும்பவும் அப் சைட்ல வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல அப் சைட்ல ட்ரேட் ஆகுது. ஒன்ஸ் இந்த சேனல் அதாவது 1,20,500க்கு பிலோல இது பிரேக் அவுட் ஆகும்போது ஆகும். கண்டிப்பா டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இன் கேஸ் இந்த மாரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஷார்ப்பா மார்க்கெட் வந்து இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ ஃபால் ஆகும். கோல்ட பொறுத்தளவுக்கு இத வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. க்ரூட் ரீசென்ட்டா வந்து க்ரூட் ஆயில் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. இந்த க்ரூட பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்ல 1 மாசத்துக்கு மேல மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்பயுமே பாருங்க கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நிக்குதா? குளோஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா? அப்ப 5,337ல வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. 5,350 5,400க்கு மேல மார்க்கெட் வந்து டே கேண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆர் ஒரு வீக் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப் சைடு வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வித்தின் இந்த ஜோன்க்குள்ள இருக்கும்போது, நாளைக்கு வந்து க்ரூட் ஆயில் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா பை சைடு வந்து போறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, மார்க்கெட் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. நம்ம இந்த பாட்டம்ல இருக்கும்போது கூட பார்த்திருந்தோம். அடுத்து எவ்வளோ தூரம் போகும்? 5,330 வரைக்கும் ரைஸ் ஆயிடும்ங்கிறத லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோம். கம்ப்ளீட்டா ரைஸ் ஆயிருக்கா? வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ரைட் நவ் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகுது. சிம்பிள் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மிக்க நன்றி.